போன சீசன் வந்துட்டு 5 மணி வரைக்கும் போச்சு. 5:30 வரைக்கும் போச்சு. 5:30 வரைக்கும். அவங்கலாம் எக்ஸாஸ்ட்டா இருந்தாங்க. ஆனாலும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாரோடையும் மீட் பண்ணேன். பட் ஆனா இந்த வாட்டிக்கு எப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கே அதாவது எல்லாரும் கேரவன்ல ஏறும்போதே எல்லாரும் அவங்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நான்லாம் வந்து எதிர்பார்க்காததுன்னா, செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க இந்த சீசனோட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே. நான் பார்த்த எல்லா பெர்சனுமே அப்படின்னு சொல்லியே நான் பார்க்கல. எல்லாரும் வந்துட்டு உள்ள கிட்ட போனாவே வந்துட்டு ஃபோன காமிச்சாலே ஃபோட்டோ எடுத்துக்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து போன சீசன் எப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறது வந்து லாஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஒரு 5:30 மணி காலையில நீங்க வெயிட் பண்ணணும். ஹோல் ஷோ நீங்க இருக்கணும். இருந்தா மட்டும் தான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பெர்சனோட ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் நெறைய பேர் வந்துட்டு பிரேக் டைம்ல வந்துட்டு பிரேக் விடுவாங்க. அப்ப எல்லாரும் கேரவன் போம்போது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. பட் ஆனா இந்த சீசன் எப்படின்னா, நாங்க வந்தோனே எல்லாரும் ஆ கேரவனுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, முத்து தான். முத்து வந்துட்டு இருக்கிற பக்கத்துல உங்களுக்கு தெரியும் முத்து ஃபேண்டம்ல கீரி புல்லன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் வந்திருந்தாரு. பிபி கொண்டாட்டத்துக்கு. அவரு என்னன்னா அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு முத்து பக்கத்துல தான் அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு சீட்ல. ஆடியன்ஸ்ல வந்து முத்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அதுவும் ஆடியன்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஸோ ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆப்வியஸ்லி நான் ஜாக் பத்தி ஒண்ணு சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட்டு முத்துக்கு அப்புறம் மீட் பண்ணது வந்துட்டு ஜாக்க தான். முத்து, ஜாக்க ஒண்ணா மீட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கலாய்ச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் கடகடன்னு ஓடி போய் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கோவா கேங்கோட இஷ்யூ நெறைய நடந்துச்சுங்க. கோவா கேங் தாங்க மெயின் இது. ஆஃப் த கேமரா கோவா கேங் தாங்க ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு ஷோவ. ஏன்னா ஆன் கேமரால அது எதுவுமே வராது. ஆன் கேமரால வந்துட்டு அவங்க வந்துட்டு தீபக்கோட இதுவும் தீபக், சுனிதா, ரஞ்சித் இவங்களோட 15 இயர்ஸ், 30 இயர்ஸ் ஆனிவர்சரி மாரி பண்ணிட்டுருந்தாங்க. சுனிதா இவங்களோட ஆனிவர்சரிஸ் மாரி பண்ணிட்டுருந்தாங்க. பட் நான் இருக்கிற வரைக்கும் ஜாக் எதுவும் பண்ணல. அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி ஐ லைக்ட் எவ்ரி ஷோ ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் ரோஸ்டிங்லாம் இருந்துச்சு. ராஜு வந்திருந்தாரு. சீசன் 5 வின்னர் ராஜு வந்திருந்தாரு. வந்து ரோஸ்ட் பண்ணிட்டுருந்தாரு. ஸோ அந்த ரோஸ்டிங் கூட ரோஸ்டிங் மாரி தெரியல. அந்த மாரி சும்மா கலாய்ச்சுட்டு போன மாரி இருந்துச்சு. அண்ட் நான் பார்த்தது என்னன்னா, நான் வந்து சவுண்டுக்கு ரோஸ்ட்லாம் குடுத்தேங்க. நான் டிவில வந்தேன்னா, நீங்க சவுண்ட் ஃபேனா தான் நான் வருவேன் டிவில. அ அது என்னன்னா கூப்ட்டாங்க. ஸோ நாங்க மேல போய் சவுண்டுக்கு ஃப்ளவர்லாம் குடுத்துட்டு வந்தோம். ஸோ டிசி விளாக்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. நான் அவர முடிஞ்சா அவரு வராரான்னு தெரியல இன்னைக்கு. பட் அவர் வந்துட்டு இதுவா வந்திருந்தாரு. அ சௌந்தர்யா ஃபேனா இருந்திருந்ததுனால, அவரு மைக் வாங்கி பேசிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் சௌந்தர்யா கிட்ட. ஸ்டேஜ்ல வந்துட்டு நாங்க ஃப்ரேம்ல வச்சோம். ஸோ அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க சவுண்டு. எல்லாருமே வந்துட்டு எப்படி நம்ம டிவில பார்த்தோமோ, அதே மாரி தான் அவங்க வந்து ரியல் லைஃப்லயுமே இருந்தாங்க. யார்கிட்டயுமே வந்துட்டு நான் என்ன சொல்றது, ஒரு அன்பிளசன்ட்டான ஈவென்ட்ன்றது வந்து எந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் எனக்கு நடக்கல இந்த சீசன். ஸோ போன சீசனும் அதே மாரி தான், இந்த சீசனும் அதே மாரி தான். ஸோ ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன் நான் பார்த்த வரைக்கும். ஆஃப் கேமராவுல கோவா கேங்குன்றீங்களே அத பத்தி சொல்லுங்க. ஏங்க கோவா கேங் தாங்க உட்காந்து ஃபோட்டோ அலப்பற பண்ணிட்டுருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களே கேட்குறாங்க இந்த மாரி, "ஏங்க ஷூட் ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் ஃபோன்லாம் கீழ வைங்கன்னு" சொல்லிட்டு மிரட்டுனதுக்கு அப்புறம் தான் ஃபோனே கீழ வச்சாங்க. 3 பேரும் மாத்தி மாத்தி செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு 3 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, கோவா கேங்ல நம்ம ஜெஃப்ரி இருக்கோம்னு நெனச்சோம். பட் ஆனா ஜெஃப்ரி மொத்தமா சத்யா கூட தான் இருந்துட்டு இருந்தாரு. சத்யா, ஜெஃப்ரி ஒண்ணா தான் சுத்திட்டு இருந்தாங்க. பட் அவர் கோவா கேங்ல மிஸ்ஸிங். ரஞ்சித்லாம் மிஸ்ஸிங். பட் கோவா கேங்னா நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரும் தான். கோவா கேங் நான் யார சொல்றேன்னா, அ சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் ரயான் இவங்க 3 பேரும் தான் சொன்னேன். நான் வந்த உடனே செட்டுக்கு வந்த உடனே பார்த்தது என்னன்னா, ரயான் வந்து ஜாக்லினோட கேரவன் போனது தான் பார்த்தேன் நானு. ஸோ அவங்களோட அக்கான்னு தான் அப்பவும் அவர் கூப்பிடுறாரு ஜாக்லின. ஸோ எனக்கு அது செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு. அண்ட் ஆ சொல்லுங்க, சொல்லுங்க BB8. சொல்லுங்க, சொல்லுங்க. அதான் நீங்க இருந்த வரையும் ஜாக்லினுக்கு எந்த இதுவும் இல்ல. அதாவது அந்த ஏதோ கிரீடம் மாரி வைக்கிறது, அந்த இதெல்லாம் நீங்க போனதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல தான் நடந்திருக்குன்றீங்க. இல்ல நடந்திருக்கான்னு எனக்கும் தெரியல. நான் அதான் கேட்கணும். நான் அதுக்குன்னு இன்னும் ஸ்பேஸ் போடுறேன். சப்போஸ் நடந்துச்சுன்னா அதுக்கும் ஸ்பேஸ் போடுறேன். பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் தீபக்கே சொல்லியிருப்பாரு. ல அது டிவில வருமான்னு தெரியல. என்னன்னா, ஜாக்லின் ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட் இல்லன்றத வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்ற மாரி தீபக் சொல்லியிருப்பாரு லைவ்ல.
அது எனக்குமே கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, அ ஜா நான் வந்து சுனிதாக்கு ஒரு இன்ட்ரோ குடுத்துருந்தாங்க. அ அ பிரியங்கா தான் ஹோஸ்ட்டு. அவங்க வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டுருந்தாங்க. சொல்லும்போது நான் நெனச்சேன் ஜாக்லினுக்கு தான் அந்த இன்ட்ரோ நெனச்சேன். ஏன்னா 15 வருஷமா வந்துட்டு விஜய் டிவில இருந்துட்டு ஒரு விஷயத்துக்காக வந்தாங்கன்ற மாரி ஸ்டார்ட் பண்ணாங்களா, ஐ தாட் தட் இன்ட்ரோ வாஸ் ஜாக்லின் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் கடைசில பாத்து சுனிதாக்கு அந்த இன்ட்ரோ குடுத்து, ஒரு ஏவிலாம் போட்டு சுனிதாக்கு வந்து சுனிதா அழலாம் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. பட் இன்னொரு நல்ல ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, கேட்டிருப்பாங்க முத்துக்கிட்ட வந்துட்டு, "உங்களுக்கு சாச்சனா பிடிக்குமா? இல்லாட்டி தீபக் பிடிக்குமா? அண்ணன் பிடிக்குமா? தங்கச்சி பிடிக்குமான்னு?" சொல்லிட்டு தீபக்கோட வைஃப் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முத்து சொல்லியிருக்காரு, "எனக்கு தீபக் தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது எனக்கு என்னன்னா, இப்ப சாச்சனா ஃபேஸ்க்கு தான் க்ளோஸ் அப் வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த சிச்சுவேஷனுக்கு. இது உங்களுக்கு காமெடி சாச்சனாக்கு. பாவமா தாங்க இருந்துச்சு சின்ன பொண்ணுங்க. யாரும் யாரையும் முறைச்சுக்கல. பூரா நல்லா ஆமா. பேசிக்கிட்டாங்க எல்லா எல்லாரும் பேருமே. அதாவது பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க. இந்த சீசன்ல வந்து யாருமே ஆப்சென்ட் கிடையாது. எல்லாரும் வந்திருந்தாங்க. நீங்க வர்ஷினிலருந்து ரியா, அப்புறம் அ அர்ணவ், அப்புறம் தர்ஷிகா, அன்ஷிதா, விஷால், அருண் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்திருக்காங்க. ஒருத்தர் கூட மிஸ்ஸிங் கிடையாது இந்த வாட்டிக்கு. அண்ட் வந்துட்டு நெறைய பேர் விஷால் ஃபேன்ஸ் இருப்பீங்க, பவி ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ நல்லா நல்லா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்தது. ஏன்னா விஷால்லாம் ஃப்ரெண்ட்லியா ஃபன்னியா எடுத்துட்டு போனாரு. விஷால்லாம் கிண்டல் பண்ற மாரி ஒரு இதெல்லாம் வந்துச்சு. ஒரு ரவுண்டுல. அதக்கூட அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. சிரிச்சுக்கிட்டே அது இது பண்ணாரு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அண்டு அன்ஷிதா, விஷால் ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நான் பார்க்கும்போது. ஒரே சீட்ல உட்காந்துட்டு. ஸோ அன்ஷி அண்ட் விஷால் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இது. அண்டு சவுண்ட் ஃபேன்ஸ்க்கு என்னன்னா, சௌந்தர்யா வந்து ரேயான் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜாக்லின் வந்துட்டு மஞ்சரி பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ கோவா கேங் வந்து ஒண்ணா தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ரயான், சௌந்தர்யா, அது பக்கத்துல ஜாக்லின், அது பக்கத்துல மஞ்சரி. அண்ட் அது எனக்கு பிரியங்கா வந்து ராணவ் ராணவ் செம்ம எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் என்னன்னா, ராணவ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் பிஹேவ் பண்ண விதம்லாம் எனக்கு இந்த கொண்டாட்டத்துல. அவரா போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. எங்களுக்கு நான் வீடியோவே எடுத்தேன் அவரு கூட. ஸோ அது ஃபுல்லா எனக்கு ரெக்கார்ட் ஆக முடியல. பட் ஆனா, அவரு பொறுமையா வந்து எங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு, ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. சாப்பாடுலாம் குடுத்தாருங்க ஆடியன்ஸ்க்கு அவரு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அ அண்ட் இன்னொன்னுன்னா, பிரியங்கா வந்து ராணவ தான் பயங்கரமா கலாய்ச்சுட்டு இருந்தாங்க. பிரின்ஸ் ராணவ் சொல்லிட்டு பிரியங்காவ உட்காந்து கலாய்ச்சுட்டு இருந்தாங்க. ஒன் லைனர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பிரியங்கா வந்து ராணவ் கிட்ட. அந்த ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனும் இருந்துச்சு. நேத்து கூட அர்ஷி இதுதான் சொன்னாங்க. ராணவ் வந்து ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. நல்லா லைக் முன்னாடி இருந்த இம்ப்ரெஷனுக்கும் இப்போ வந்து இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. நடக்கும்போது ராணவுக்கு ஒரு ஒரு ரவுண்ட் நடந்துச்சு. மிரர் ரவுண்டுன்னு. மிரர் வச்சுட்டு யார் ஒருத்தவங்கள சிரிக்க வைக்கிறாங்களோ, பக்கத்துல எதிர்க்க இருக்கவங்கள சிரிக்க வைக்கிறாங்களோ, அவங்க அவுட்டுன்ற மாரி. அப்போ வந்துட்டு ராணவுக்கும், சௌந்தர்யாவுக்கும் தான் நடந்துச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க பிபி கொண்டாட்டத்துல வந்து ஒரு மெயினான ஏன்னா பிக் பாஸ் அதிகமா சண்டை வந்தது எதுக்கு யாருக்குன்னா சௌந்தர்யாவுக்கும், ராணவுக்கும் தான். ஸோ அந்த அந்த 2 டியோவ போட்டு யார் சிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் குடுக்கணும். ராணவ் ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறாரு, சௌந்தர்யா ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க. அந்த ரவுண்டே கலகலன்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிபி கொண்டாட்டத்துல வந்துட்டு அந்த ஒரு பாட்டு மட்டும் பேசும் பொருளா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது அவங்களுக்கு மட்டும் தான் நடந்துச்சா? இல்ல லேபத்துக்கும் நடந்துச்சா? எல்லாருக்கும் நடந்துச்சு. பட் ஸ்டார்ட்டிங் வந்து அந்த ரவுண்ட்லயே வந்து ராணவ், சௌந்தர்யா கன்டென்ட் தான் நல்லா இருந்தது. அந்த ரவுண்ட்ல சொல்றேன். அந்த ரவுண்ட்ல வந்து ஜாக்லினுக்கும் ரியா நெனைக்கிறேன். ரியாக்கும் நடந்தது. அந்த அந்த ரவுண்ட்ல மட்டும் தான் ஜாக்லின் கூப்பிடவே செஞ்சாங்க. மத்த ரவுண்ட்ல முத்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்க மேலன்னு சொல்லும்போது கூட ஜாக்லின் போல அவங்க. தள்ளியே தான் இருந்தாங்க. ராகினி வாங்க ராகினி. சென்னையா நீங்க ராகினி? இல்ல மும்பை.
ஓ! ஓகே, ஓகே. அப்டின்னா நம்ம சேனல்ல மீட் பண்ணலாம்னு நெனச்சேன். பிபி கொண்டாட்டத்துல அடுத்த சீசனு. பரவால்ல இட்ஸ் ஓகே. அதாவது நான் எனக்கு என்ன தெரியுமா? என் பேரே வச்சுட்டாங்க. பிபி கொண்டாட்டத்துக்கு மட்டும் போற நீன்னு சொல்ற மாரி. இந்த வாட்டி சீசன் ஸ்டார்ட்டிங் போனேன். ஃபர்ஸ்ட் டே லான்ச் டே அன்னைக்கு போனேன். அப்புறம் பிபி கொண்டாட்டத்துக்கு கடைசியா பிபி கொண்டாட்டத்துக்கு போனேன். இந்த சீசன் போன சீசன் கம்பேர் பண்ண 2மே ஒரே மாரி தான் இருந்துச்சுங்க. பட் என்னன்னா, போன சீசன்ல வந்துட்டு எல்லாருமே வரல. இந்த சீசன் வந்துட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். BB8 கேளுங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. யாரு மேடம்? மேடம் எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல அந்த ரியா 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 ஜாக்லின் அந்த இது அந்த கண்ணாடி செக்மெண்ட் அது நல்லா இருந்துச்சுங்களே. ஜாக்லின் இது அப்புறம் ரயான் இதெல்லாம் யாரு கூட இருந்துச்சு? இல்ல ரயானுக்கு அந்த இது வைக்கல. ஜாக்லின் ஒரு 10 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இது ராணவ், சௌந்தர்யா, அப்புறம் சாச்சனா இவங்க 10 பேர் கூப்பிட்டு கண்ணாடி கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்டும் அந்த கேமை ப்ளே பண்ணல. கொஞ்சம் பேர் தான் ப்ளே பண்ணாங்க அந்த கேமை. ரயான் ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். ரயான் வந்து சீட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. ஓ. விக்னேஸ்வரி நீங்க சொல்றது பார்த்தா அது வந்து ஒரு அந்த 3 contestants வித் லாங் ஹிஸ்டரி ஒரு மைல்ஸ்டோன் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. தென் தேவ் டன் சம் ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி Yeah. அதுதான் நடந்துச்சு. என்னன்னா தே வாண்ட் சுனிதா, தீபக், முத்து அண்ட் சௌந்தர்யா இவங்க 4 பீப்புளுக்கு தான் செக்மெண்ட் தனியா இருந்துச்சு. மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு யாருமே இல்ல. அவ்வளவா கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து தனி செக்மெண்ட்னு வைக்கல. ரஞ்சித் ரஞ்சித் வித் அவங்க வைஃப் வந்திருந்தாங்க. ரஞ்சித்தோட வைஃப் வந்திருந்தாங்க. சோ அது கியூட்டா இருந்துச்சு அத பாக்கும்போது. அந்த அந்த ரோசா பூ சின்ன ரோசா பூ அந்த பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க 2 பேரும். அந்த அந்த ஆடியன்ஸே பயங்கர கத்திட்டு இருந்தாங்க அந்த சாங் வரும்போது. good. So it was like yeah. அண்ட் கீழ கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருந்துச்சான்னு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கோ நேத்திக்கோ தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நாங்க இருக்கும்போது வெறும் வந்துட்டு இந்த ஷூட் நடக்கிறதுக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து சத்தியமா வந்து 2 நாள் போயிருக்கும் ஷூட்டிங்கு. ஏன்னா இது வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரோல 3 பேரை கொண்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம்னா கோவா கேங்க பிரிச்சு விட்டாங்க. ரயான் அண்ட் சௌந்தர்யா, ஜெஃப்ரி ஒரு கேங்காவும், ரஞ்சித், ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா ஒரு இதுவாவும் தனித்தனியா பிரிச்சு விட்டாங்க. அதுதான் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு பார்க்க. எங்க பிரிச்சு விட்டாங்க? ஸ்டார்டிங் இன்ட்ரோலங்க. இப்போ ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவாங்கல்ல. நேத்து இவங்க அர்ஷு சொல்றப்ப ரஞ்சித், ஜாக்லின், சிவகுமார்னு சொன்னாங்க. சிவகுமார் இல்ல. அது வந்து ஐ லவ் யூ டூ டூ டூன்னு ஒரு சாங் வரும்ல. விஜய் சேதுபதி பாட்டு. அந்த பாட்டுக்கு தான் வந்திருந்தாங்க 3 பேரும். ஜாக்லின், தர்ஷிகா அப்புறம் ரஞ்சித் 3 பேரும் டூ 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 டூன்னு ரஞ்சித்துக்கு இவங்க 2 பேரும் போட்டு வச்சாங்க தெரியுமா? அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆடியன்ஸா. ஏங்க அதாவது விஷாலுக்கு யாரு வந்தாங்க தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான் எனக்கு கஷ்டப்பட்டேன். ஜாக்லினுக்கு யார் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தபோது ரஞ்சித் அண்ட் தர்ஷிகா அதுவும் அந்த சாங் போட்டாங்க பாருங்களேன். அதுதாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க 2 போடுவீங்களாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அண்ட் நான் நினைக்கிறேன் சாச்சனா முத்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாச்சனா, முத்துக்குமரன் அப்புறம் பக்கத்துல யாருன்னு மறந்து போச்சு. பட் அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. பேர்லயே நல்லா இருந்த பேர் வந்து ரயான், சௌந்தர்யா, ஜெஃப்ரி 3 பேர் நடந்து வந்தது நல்லா இருந்தது. பட் ஆனா உட்கார்றது ஜெஃப்ரி என்னமோ பேசவே இல்ல கோவா கேங்கோட அவ்வளவா. கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க 2 பேரும். ஜாக்லின், ரயான்லாம் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஜெஃப்ரி சத்யாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்னதான் அந்த கான்ட்ரோவர்சி நடந்தாலும் வென் ஜாக்லின் எலிமினேட்டட் தே ஆர் லாஃபிங் ரைட். ஜாக்லின் வந்துட்டு அதை எதுவுமே காமிக்கல. நாங்க பார்க்கும்போது எல்லாரையும் ஜாக்லின் வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சத்யா, ஜெஃப்ரி எல்லாரையுமே. சோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. ஷி டசன்ட் கீப் எனி வெஞ்சன்ஸ் அண்ட் ஆல்.
ஸோ சத்யா அண்ட் ஜாக்லினோட ஹக் தான் நான் எதிர்பார்க்கல. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அவுட். அவங்க தான் அந்த ஒரு மஞ்சள் கலர் போட்டு இன்டர்வியூ, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்களா, அதில் தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்க சிரிச்சதுக்கெலாம் எதுவும் சொல்லலை. இங்கே கிச்சனில் நடந்ததுக்கு தான் ஒரு மாதிரியா இருந்தாங்க. அதுவுமே அவங்கவுங்க இஷ்டம், நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி வேற ஆடியன்ஸ் வர்றப்ப, அதாவது கண்டஸ்டன்ட் வர்றப்ப யாருக்கு கிளாப்ஸ் அதிகமாக இருந்துச்சு? கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு எங்க தெரியுமா, நாங்க ஆடியன்ஸே 50 பேர் தாங்க இருந்திருந்தோம். 50 பேர் தான் இருந்தோம் ஸ்டார்டிங்ல சொல்றேன். அப்புறம் தான் ஒரு 100 பேர் வந்தோம். ஸ்டார்டிங் இவங்க இன்ட்ரோ எடுக்கும்போது 50 பேர் தான் இருந்தாங்க. ஆடியன்ஸ் வரப்போ தீபக் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. தீபக், பவி அண்ட் சுனிதா, அவங்க 3 பேர் தான் வாக்கிங். இப்போ பவி தான் நினைக்கிறேன், பட் யாரும் தெரியல. சுனிதா, தீபக் கன்ஃபார்ம் எனக்கு ஸ்டார்டிங் நடந்து வந்தது. ஸோ 3 ட்ரியோவா நடக்க வச்சாங்க. ஸோ நடக்கும்போது தீபக் ஏன்னா அப்பதான் எனர்ஜியா இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டும் பின்னாடி நின்று இருந்தாங்க. அப்புறம் 3 பேரா நடந்து வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வருது. அதுக்கப்புறம் அஞ்சலி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான். இந்த பிபி கொண்டாட்டம் வந்துட்டு ஒரு சில கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் ட்ரிபியூட் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் அங்கங்க ஃபன் அண்ட் நாஜில் விஜயனோட ஃபன்னி காமெடி மட்டும் இருந்துச்சு. அது கொஞ்சம் டபுள் மீனிங் அதிகமா இருந்துச்சு. அது எவ்வளவு போடுவாங்கன்னு தெரியல டிவில எனக்கு. டிவில விஜய் டிவி பார்த்தா விஜய் போட்டுருவாங்கன்னு தோணுது எனக்கு, அந்த டபுள் மீனிங் காமெடிஸ் எல்லாத்தையும். கொஞ்சம் பிக் பாஸில் எப்படி வருவது எப்படி அப்படின்ட்டு ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா கண்டஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு கலாய்க்கிற மாதிரி. பவித்ரா எப்படி நீங்க அண்ட் இவங்களோட அதாவது சௌந்தர்யாக்கு ஒரு கண்டென்ட் என்னன்னா ரியாக்ஷன் கண்டென்ட். அவங்க ரியாக்ஷன்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரியாக்ஷன் திருப்பி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ சௌந்தர்யாக்கு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு ஏவில வந்துட்டு ஸ்க்ரீன்ல போட்டிருந்தாங்க. சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் போட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு பார்க்க, சௌந்தர்யா ரியாக்ஷன் ரீக்ரியேட் பண்ணது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸா சொல்லிட்டு நாங்கெல்லாம் மேல போயிருக்கும்போது ஒரு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே சௌந்தர்யா மாதிரியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. முடிய இப்படி பண்றது இருக்குல்ல, சௌந்தர்யாவோட ஐகானிக்கா அது பண்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்க வந்துட்டு மேல போய் பண்ணி காமிச்சாங்க சௌந்தர்யாக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நான் கூட பேசினேன். நான் மைக் வாங்கி சௌந்தர்யா கிட்ட டிவில வருமான்னு தெரியல. நான் சௌந்தர்யா கிட்ட சொன்னது என்னன்னா, டிவில ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு நீங்க ஜாம் போட்டு சாப்பிட்டது வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு அவங்க சிரிச்சாங்க. அவங்களுக்கு அது மறந்தே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாக்கு வந்து சிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க முழிச்சாங்க பேன்னு. என்னன்னா அது அந்த ஜாம் விஷயம் வந்து அவங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆகும் நினைச்சே பார்க்கல போல இருக்கு சௌந்தர்யா. பட் ஆனா அவங்க சொல்லும்போது தான் அவங்களுக்கு அப்பயே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் நீங்க ஜாம் பட்டர் சாப்பிட்டது ஏன்னா மேல அனுப்பும்போதே சொன்னாங்க சௌந்தர்யா பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதனால நாங்க மேல போனதால சௌந்தர்யா பத்தி பேசிட்டேன். எனக்கும் ஜாக்குக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா சௌந்தர்யா ஒரு ரன்னர் அப்ன்றதால அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரெசென்ட் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷால், அர்ஷி மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இருந்துச்சு. அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி செல்ஃபில எடுத்துக்கிட்டாங்க. அந்த மூமெண்ட்ஸ் நடந்தது. சௌந்தர்யா மூமெண்ட்ஸ் வந்துட்டு 4, 5 நடந்தது. அண்ட் முத்துக்குமரன் வந்து ஃபேமிலியே வந்திருந்தாங்க. முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்குலன்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு தமிழ் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சோட கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு முத்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு தமிழ் தான் எப்படி வந்து நம்மள காப்பாத்துது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தமிழ் தான் வாழ வைக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ முத்து கண்டென்ட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ போன சீசன்லலாம் ஸ்பூஃப் மாதிரி பண்ணுவாங்கல்ல, லைக் கேபிஓ டீம் வச்சு ஸ்பூஃப் மாதிரி, அந்த மாதிரி எதனா பண்ணாங்களா? நடந்துச்சு. கேபி அதான் நாஞ்சல் விஜயன் வந்திருந்தாரு. இல்ல லைக் டீமா பண்ணாங்களா? லைக் எப்படின்னா இப்போ ஜாக்லின் மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்றது, அதெல்லாம் விஷால் பண்ணல. மாதிரி ஒரு அந்த அது மாதிரி. எப்படின்னா ஓகே. நாஞ்சல் விஜயன் வந்துட்டு ஒரு ரைட்டர் மாதிரியும், பிக் பாஸ் பத்தி எப்படி பிக் பாஸ் வந்து ஜெயிக்கிறது, எப்படி பிக் பாஸ்குள் போறது அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியும். ஸோ பவித்ரா அண்ட் பவித்ராவும் சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் கண்டென்ட் இருக்கு அந்த நாஞ்சல் விஜயனோட கண்டென்ட்ல.
2, 3 பேருக்கு எக்ஸ்ட்ராவா. அப்புறம் அந்த ராஜு கன்டென்ட்ல வந்துட்டு ராஜு வந்து அத சொன்னாரு. நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு ஜாக்லின் கிட்ட. ஜாக்லினோட நடிச்சிருக்கார்ல ராஜு. சொன்னாரு இந்த மாரி நடுவுலயே ஓகே. போயிட்டு வந்துட்டீங்களே எப்படின்ற மாரி. நடுவுலயே ஜாக்லின் இல்லையே, அது ராஜு கூட நடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ராஜு கூட நடிச்சிருக்காரு ஒரு சீரியல் ஜாக்லின். ஜாக்லின் ஒரு ஏதோ சீரியல் நடிச்சிருக்காங்க ராஜுவோட. ஸோ அது சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜ்ல ராஜு. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஜாக்லின் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. மனோஜ் சொல்லுங்க மனோஜ். அக்கா அந்த சுனிதா சௌந்தர்யா டான்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அது எப்படி காமிக்கும்? அங்கேயும் சண்டை ஆச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி எல்லாம் கேட்டாங்க. நான் 11:30 வரைக்கும் தான் இருந்திருந்தேன். அப்ப இருக்கிற வரைக்கும் நாங்க டான்ஸ்லாம் நடக்கல. நாங்க இருக்கிற வரைக்கும் சும்மா செக்மெண்டா போயிட்டு இருந்துச்சு. காமெடி செக்மெண்ட் அப்புறம் ட்ரிபியூட் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இல்ல அதான் ட்ரெண்டிங் கேட்டிருக்கேன் யூடியூப்ல, ட்விட்டர்ல. அதான் கேட்டேன் வேற. அதான் உங்களுக்கு எதுனா தெரியுமா அதான் கேட்டேன். இல்ல நான் டான்சிங் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் நானு. மட்ட சாங்க்கு டான்ஸ் ஆடினாங்க மட்டும் எனக்கு தெரியும் சௌந்தர்யா. ஓகே ஓகே ஓகே. ஓகே தேங்க்யூக்கா. ஓகே ஓகே ஓகே. அவங்க அவங்க என்ன கேரவன்லாம் போய் எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க சௌந்தர்யா கூட. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. சௌந்தர்யா வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. கேரவன்குள்ள நான் நிறைய பேர் போட்டோ எடுத்து பார்த்தேன். ஸோ அவங்க உள்ளலாம் விட்டு பண்ணாங்க. ஏன்னா எந்த கண்டஸ்டன்ட்டும் கேரவன்குள்ளலாம் விட மாட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாரையும். பட் இவங்க என்ன ஃபேன்ஸ் கேரவன்குள்ள விட்டுலாம் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ செம்ம ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஜாக் கிட்ட நான் பேசும்போது வந்துட்டு அப்படியே ஓடி போனேன் நானு ஜாக் கிட்ட. அப்ப முத்துவும் ஜாக்கும் தான். நான் ஜாக் மூவ்ன்னு சொன்னேன். அப்ப கூட அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. ஏன்னா அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ வி ஆல் நோ ஜாக் ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட் அட் ஆல். பட் நான் கலாய்க்கிற மாரி சொன்னேன் ஜாக் மூவ்ன்னேன். அதுக்கு வந்துட்டு சிரிச்சாங்க 2 பேரும். சேர்ந்து தான் எடுக்கலாம்னு நெனச்சேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஜாக்லினோட. ஆக்சுவலி பக்கத்துல முத்துக்குமரன் தான் நின்னுட்டு இருந்தாரு. நான் நெனச்சிருந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கலாம். பட் ஆனா சரி எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தனித்தனியாவே எடுத்துக்கிட்டேன். முத்து கூட தனியா எடுத்துக்கிட்டேன். ஜாக் கூட தனியா எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்பதான் எனக்கு ஃபோட்டோ எடுக்க சான்ஸ் கிடைச்சது. 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது. ஸோ எனக்கு 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம்னு தான் ஆசை. ஜாக் மூவ்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் விருந்தா இருந்திருக்கலாம். பட் எதுக்கு 2 பேரும் ஒண்ணா வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வருமான்னு தெரியல. அந்த ஃபோட்டோ வருமான்னு தெரியல வெளிய. பட் ஆனா நான் பார்க்கும்போது ஜாக்லின், முத்துக்குமரன் 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க 2 பேரும் ஒண்ணா. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஜாக் மூவ் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும். திருத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க? ஜாக் கிட்ட என்ன பேசுனீங்க? ஏதாவது பேசுனீங்களா இல்ல வெறும் போட்டோ மட்டுமா? அது நான் சொல்லல. நான் அது வேண்டாம். ஏன்னா அது பர்சனல் அதெல்லாம் சொல்லல நானு. பட் ஆனா பேசினேன் நான் ஜாக்லின் கிட்ட. பட் ஆனா நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க ஜாக்லின். எனக்கு சொன்ன உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நெறைய பேர் வந்து யோசிச்சாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இல்லங்க நான் கடைசியா எடுத்துக்கலாமா அப்படின்லாம் சொன்னாங்க சில பேரு. பேர் சொல்லல நானு. பட் ஆனா ஜாக்லின் மட்டும் தான் என்கிட்ட அந்த மாரிலாம் சொல்லாம முத்துவும் ஜாக்லின் மட்டும் தான் என்கிட்ட அந்த மாரி எதுவும் சொல்லாம வந்த உடனே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க என்கிட்ட. ஸோ ஜாக்லாம் வந்துட்டு போஸ் குடுத்தாங்க. என்ன போஸ் குடுக்கலாம்னு கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அதெல்லாம் இல்லங்க. சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோட்டோலாம் அலோ பண்ண மாட்டாங்க அங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். செம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அவங்க உடனே வந்துருவாங்க. நீங்க ஏதாவது யாரு கண்டஸ்டன்ட்ஸ் பக்கத்துலயாவது போயிட்டீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள எடுக்க விட மாட்டாங்க. பட் அதுக்காக வந்துட்டு ஸ்பீடா எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, நான் ஜாக்லின் கூட மட்டும் டக்குன்னு எடுத்துட்டு போனேன். அப்போ கூட அவங்க போஸ் அவ்ளோ அழகா இருந்தாங்க தெரியுமா? நான் ஒரு ஒரு நான் சும்மா ஃபோட்டோ எடுக்கும்போது டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது செம்ம கியூட்டா இருந்தாங்க. அண்ட் சௌந்தர்யாவோட எடுக்கும்போது சௌந்தர்யா ஒரு வாயில ஒரு ரியாக்ஷன் குடுத்தாங்க. அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. சும்மா நான் சௌந்தர்யா பக்கத்துல போகும்போது 10 பேர் இருந்தாங்க சுத்தி. ஜாக்லின் பக்கத்துல இருந்தாங்க. நான் சௌந்தர்யாவோட ஃபோட்டோ எடுக்கும்போது ஜாக்லினும் பக்கத்துல இருந்தாங்க. 2வது வாட்டி போம்போது. ஸோ சௌந்தர்யாவோட எடுக்கும்போது ஜாக்லின் பக்கத்துல இருந்தாங்க. ஜாக்லின் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சௌந்தர்யாவோட ஃபோட்டோ எடுக்கும்போது, அவங்க அந்த பெருமையான ஃப்ரெண்ட் மாரி, அந்த ப்ரவுட் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் என் ஃப்ரெண்டுக்கு எப்படி பாருங்க எல்லாரும் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கன்ற மாரி, அந்த ஜாக்லினோட ப்ரவுட் மூமெண்ட்ட நான் பார்த்தேன். அவங்க வந்து தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜாக்லின வந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. சௌந்தர்யா ஃபோட்டோ ஃபேன்ஸோட எடுக்கிறத. ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் நான் சொன்ன மாரி முத்து ஃபேன்ஸ்க்கு என்னன்னா, அவர் வந்துட்டு அ எல்லா எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. அவங்க அம்மா, அப்பா கூட எல்லார் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா செம்ம ப்ரவுட் ஃபீலிங்ஸ் தான். அண்ட் அவங்க அப்பா, அம்மா அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டு 2 பொண்ணுங்க, என் ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனோட
2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. நியூ ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க. ஜாக், ரயான், சவுண்ட், ஹலோ. அதாவது கோவா கேங் ட்ரியோ நடந்துச்சுங்க. நெறையவே நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் கேமரால அதுதான் நெறைய நடந்துச்சு. ஜாக் ஏதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சா? சேட்லி அதுதாங்க இல்ல. எனக்கு அதுதாங்க கஷ்டமா இருந்துச்சு. ஜாக்குன்னு ஒரு போர்ஷன் இல்லங்க. பட் ஆனா அப்பப்போ வந்துட்டு நாஞ்சல் விஜயன் மட்டும் அண்ட் ராஜு இவங்க 2 பேரும் தான் ஜாக்லின் இது பண்ணி சொன்னாங்க. இந்த மாரி நீங்க உங்களுக்கு ராஜு கேட்டிருப்பாரு. இந்த மாரி வந்துட்டு எப்படி நீங்க அது ரொம்ப இதுவா இருந்திருக்கீங்க. அந்த வார்த்தை தமிழ்ல எனக்கு அந்த வார்த்தை வரல வாயில. வைகாரியமா இருந்தீங்க ஏதோ சொல்லியிருந்தாரு. ஏன்னா நடுவுல அவங்க ஓடி ஓடி போயிட்டு நடுவுலயே வராம எப்படி நீங்க ஃபுல்லா வந்தீங்க உள்ள? அதுக்கு வந்துட்டு நான் ஏன் வந்தேன்றதுக்கு ரீசன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவியே அவங்க கலாய்ச்சாங்க. ஜாக்லின் வந்து விஜய் டிவியே கலாய்ச்சாங்க. அதெல்லாம் வராது நிச்சயமா டிவில. பட் அவங்க கலாய்ச்சு சொல்லியிருந்தாங்க ஒண்ணு. அவங்களுக்கு செம்ம கட்ஸுங்க ஆனா. அதுதான் நான் ரொம்ப புடிச்சதுன்னா, ரயான் வந்துட்டு எனக்கு ரயான் வந்து எப்பவும் பொண்ணுங்களோட தான் இருப்பான்ற மாரி கலாய்ச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும். எல்லாருக்கும் ஒரு போர்ட் கேம் மாரி நடந்துச்சு. போர்ட்ல வந்து பேர் எழுதணுமா. இந்த மாரி வந்துட்டு ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற பெர்சனுக்கு யாருக்கு உங்களுக்கு ரிலேட்டடா தோணுச்சோ, அவங்க பேரு எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப தீராத விளையாட்டு பிள்ளைன்ற மாரி ஏதோ ப்ளே பாய் மாரி ஒரு சாங் வந்துச்சு. அதுக்கு வந்து முக்காவாசி பேர் ரயான் பேரும், முக்காவாசி பேர் விஷால் பேரும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப ரயானுக்கு வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ரயான் எப்பவுமே அக்கா அக்கான்னா ஜாக்லின் அக்கா அப்படின்னுவாங்க. ஸோ அதால தயவுசெய்து ஷிப்பர்ஸ் நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாக் அண்ட் ரயான் ஷிப்பர்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க 2 பேரும் அக்கா, தம்பி தான். ஐ நோ இட் ஹர்ட்ஸ் யுவர் ஃபீலிங்ஸு. எல்லாரோட ஃபீலிங்ஸும் ஹர்ட் ஆகும் உங்களுக்கு. பட் ஆனா அது உண்மை. ரயான் வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுறாரு ஜாக்லின. ஸோ அது மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ட் ஜாக், ரயான் சவுண்ட் எஃபி இருக்கீங்களா ஸ்பீக்கர்ல? ஹலோ. சொல்லுங்க மேம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. பட் நீங்க பேசுறத பார்த்துட்டு வந்தேன் அதனால. அதான் அந்த ட்ரியோ இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது. 3 பேரும் ஒண்ணா தாங்க இருந்தாங்க. கடைசி நான் இருக்கிற வரைக்கும் 11:30 வரைக்கும் இருந்தேன். ஓகே இருக்கிற ஓகே. வரைக்கும் வந்து நான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சே பார்க்கல. ஐ ஐ ஐ சம் நமக்கு வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எதுவுமே நிலைக்காதுன்னு சொல்லுவோம். அந்த 106 நாளுக்குள்ளே முடிஞ்சு போயிடும்னு. பட் ஆனா இவங்க 3 பேரும்ல அவங்க எப்படி நம்ம டிவில பார்த்தோமோ அதே மாரி தான் இருக்காங்க வெளியவும். தட்ஸ் ஸோ நைஸ் டு ஹியர் ஆக்சுவலி. நிறைய பேர் ஏதோ சண்டை எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ மீன் விஷால் அதெல்லாம் தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. பாவம் என்ன இருக்கும் அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாரி ராணவோட இது புடிச்சிருந்தது. ராணவ எனக்கு புடிச்சிருந்ததுங்க. ஆச்சரியமா எனக்கு. ஹி இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் எல்லாருக்கும் அதான் திருப்பி சொன்ன மாரி ஆடியன்ஸ்க்குலாம் அவரு குடுத்திருந்தாரு. அண்ட் ரயான் கூட ஃபோட்டோ எடுத்தேன். அது நான் வந்து இன்னொரு நாள் போடுறேன். ரயானோட பேசினேன் நானு. நான் வெளிய வரும்போது ரயான் தான் முத்து, ஜாக் அப்புறம் ரயானோட முத்து, ஜாக் நான் லைனா சொல்றேன். முத்து கூட ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அப்புறம் நான் உள்ள வரும்போது முத்து தான் ஃபோட்டோ இருந்தாரு எல்லாரோடையும். முத்து, அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் ரியா, அதுக்கப்புறம் வர்ஷினி, அதுக்கப்புறம் நம்ம ரவீந்தர் ப்ரோ கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நானு. அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கு ரவீந்தர் ப்ரோக்கு. நான் உள்ள போனோனே ட்விட்டர்ல உங்கள பேசியிருக்கேன் உங்க கூட பேசலன்னோனே, ரவீந்தர் ப்ரோ தெரியும் தெரியும். நேத்தி கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சாமே அப்டின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட நான் பேசினேன். அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரவீந்தர் ப்ரோ அண்ட் அதுக்கப்புறம் வேற யாரு? ரவி ப்ரோ. அப்புறம் தான் ரயான் கூட எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் ராணவோட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பவித்ராவோட எடுக்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் ராணவ் இந்த பக்கம் ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சா, பவித்ரா அந்த பக்கம் இருந்தாங்க. பவித்ராவும் ராணவ் முடிச்சதுக்கப்புறம் பவித்ரா தான் ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சு. ஸோ ராணவ், பவி ஃபேன்ஸ் இது மட்டும் தான் எனக்கு கன்டென்ட்டா இருந்துச்சு. வேற எதுவுமே கன்டென்ட் ராணவ், பவி கிட்ட இல்லங்க. ஸோ இது 2 தாங்க கன்டென்ட். ராணவ், பவி ஃபேன்ஸ் சாரிங்க. இதுதான் எனக்கு அந்த 2 பேர் ஃபோட்டோ ஷூட் 2 பேரும் ஒண்ணா எடுத்துக்கல. பட் தனித்தனியா எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ராணவ் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் பவி எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோஸ். அண்ட் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது கான்ட்ரோவர்ஷியலா என்னன்னு தெரியல. பட் ஆனா என்னன்னா, இந்த மாரி தர்ஷிகா கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாரு ப்ளே பாய்னா ராணவ்ன்னு போட்டிருப்பாங்க. நீங்க அப்போ வந்துட்டு நான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க விஷால் போட்டிருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க போல.
அது மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் தர்ஷிகா வந்து ராணுவம் போட்டிருந்தாங்க பிளே பாய்ன்ற விஷயத்துல வந்துட்டு. ஸோ அது மட்டும் தான் அது கூட கான்ட்ரவர்சியலா இருந்தது. அது கூட ஃபன்னியா தான் இருந்துச்சு. சுஜாதா வந்திருக்கீங்க. ஹலோ சுஜாதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கோம். இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா எப்படி விஜய் டிவிக்கு போறீங்க? ஏதாவது பாஸா இல்ல எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அது அது இல்லங்க. நானும் போன வாட்டிக்கு போனதால எனக்கு அங்க 2 பேரும் தெரியும். அதால நான் போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. போயிருந்தாங்க. அதால நானும் போனேன். ஃபேண்டம் மூலியமா தான் போனேன். போன சீசன் நானு. ஓ, ஃபேண்டம் மூலமா. ஓகே. இந்த வாட்டி கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. கம்பேர் டு போன வாட்டிக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 200 பேர் கிட்ட. அது ரொம்ப அதிகம் ஆக்சுவலி. அங்க இருக்கிற செட்டு தான் பார்க்க பெருசா இருக்கும். ஆனா சின்ன செட்டு தான். பட் இந்த வாட்டிக்கு ஒரு 50 பேர் தான் வந்திருப்பாங்க. ஓ, அந்த விஜய் டிவில ஆள் தெரிஞ்சாதான் நம்ம உள்ள போக முடியுங்களா? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி உங்களுக்கு அதாவது ஃபேண்டம் அப்படிலாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் போலாம். ஸோ விஜய் டிவி ஆள் தெரிஞ்சாலும் போலாம். இல்ல ஸ்பான்சர்ஸ் ஏதாவது கூப்பிடுவாங்க அப்படியும் போலாம். ஸோ இந்த 3 விதமா போலாம். ஓகே. தேங்க்யூ. அதான் தெரிஞ்சுக்கலாம் எப்படி போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.